வணக்கம். தமிழக வளர்ச்சி ஆவணங்களில் சுற்றுலாத்துறை, குறிப்பாக சென்னை மாநகரம். சென்னை மாநகரத்தில் தொலைநோக்கு திட்டமாக கழிவுநீர் கால்வாய்கள் 140 ஆண்டுகளுக்கு முன்பாக 50 ஆண்டு தொலைநோக்கு திட்டமாக போடப்பட்டது பிரிட்டிஷார் காலத்தில். அது இன்றும் தொடர்கிறது. அன்றைய மக்கள் தொகை சென்னையில் ஒரு 20 லட்சம் பேர் இருக்கலாம். இன்று சென்னையில் மாத்திரம் கிட்டத்தட்ட 2 கோடியை தொடப்போகிறது. அந்த அளவிற்கு மக்கள் தொகை. அதனால் சென்னையினுடைய பாதாள சாக்கடையை விரிவுபடுத்த வேண்டியது அவசியம், கட்டாயம். வருமானம், பொருளாதார ரீதியில் பெரும்பகுதி வருமானம் வருவது சுற்றுலாத்துறை. நமக்கு வளமான சுற்றுலாத்துறைகள் உள்ளது. ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, ஒகேனக்கல், ஏலகிரி, கன்னியாகுமரி, இப்படி பல இடங்கள் இருக்கிறது. இந்த சுற்றுலா மையங்கள் அனைத்திலும் நாம் நிச்சயமாக மாற்றியமைத்து நவீனப்படுத்தியாக வேண்டும். குற்றால நீர்வீழ்ச்சி உட்பட அத்துணை சுற்றுலா தலங்களையும் நவீனப்படுத்தியாக வேண்டும். அது மாத்திரமல்ல, சென்னை மாநகரை உலகிலேயே சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றியமைக்க வசதி வாய்ப்புகள் உள்ளது. அதாவது உலகிலேயே 2வது பெரிய கடற்கரை நமது சென்னை மெரினா கடற்கரை. எனவே இந்த மெரினா கடற்கரையிலிருந்து 2 கால்வாய்கள், அதை சென்னையை சுற்றிலும் அரைவட்ட வடிவில், அதாவது குதிரைலாட வடிவில் அந்த கால்வாய்கள் அமைத்து மெரினா கடற்கரையின் 2 பக்கங்களிலும் இணைத்திட வேண்டும். இந்த மெரினா கடலில் இருந்து தண்ணீர் பேக் வாட்டராக இந்த கால்வாயை சுற்றி சுற்றி வரும். வருகின்ற வகையில் அமைத்துவிட்டு 10 கிலோமீட்டருக்கு ஒரு சுத்திகரிப்பு நிலையம், 4 கிலோமீட்டருக்கு ஒரு படகு துறை, இத்தனையும் செய்துவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த கால்வாய்க்குள் உணவு கப்பல்கள், கேளிக்கை கப்பல்கள், சுற்றுலா கப்பல்கள், குரூசர்கள், இப்படியெல்லாம் அதிலே உலவப்பட வேண்டும். அப்போது வருமானத்திற்கு பெரிய உதவி கிடைக்கும். அது மாத்திரமல்ல, 2 கரைகளிலும், கால்வாயின் 2 பக்கங்களிலும் பெரிய பெரிய வணிக வளாகங்கள், பெரிய பெரிய விடுதிகள், உணவு விடுதிகள், தங்கும் விடுதிகள், துணிக்கடைகள், அத்தியாவசிய பொருட்களுக்கு உண்டான அத்துணை வணிக வளாகங்களையும் அங்கே அமைத்து விட்டால் வெளிநாட்டவர்களெல்லாம் சுற்றுலாவை அனுபவித்துவிட்டு கடைகளிலும் சரி, வணிக வளாகங்களிலும் சரி, அவர்கள் பொருள்களை வாங்குவதற்கு வசதியாக இருக்கும். அப்படி செய்து விட்டாலே இங்கே வணிகம் பெருகிவிடும், சுற்றுலா மூலம் வருவாயும் பெருகிவிடும். எனவே சென்னையை உலக அரங்கில் மாபெரும் சுற்றுலா தலமாக மாற்றியமைத்து விட்டால் நிச்சயமாக டாஸ்மாக் போன்ற கடைகளில் வரும் வருமானத்தை நம்பி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இப்படி செய்துவிட்டால் உலக வங்கியின் உதவியோடு, வெளிநாடுகளின் அத்தனை உதவியோடு இந்த சுற்றுலா மையத்தை பெரிதுபடுத்தி விட்டால் டாஸ்மாகில் வருகின்ற வருமானத்தை விட 10 மடங்கு 20 மடங்கு அதிகமான வருமானத்தை ஈட்ட முடியும். தமிழகத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்ய முடியும். இப்படி சென்னையை ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றிவிட வேண்டும். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக ராமேஸ்வரம், நமது மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பிறந்த ஊர். அந்த இடத்திலே ஒரு மாபெரும் சுற்றுலா மையமாக்க முடியும். அதாவது இந்தியாவிலேயே சுற்றி இருக்கின்ற அரபிக்கடல், இந்து மகாசமுத்திரம், வங்காள விரிகுடா, இத்தனை கடல்களிலேயே ஆழம் குறைந்த, அலைகள் அதிகமில்லாத இடம் ராமேஸ்வரம் கடற்கரை தான். ஸோ அந்த ராமேஸ்வரம் கடலிலே ஒரு 1000 மீட்டர் கடலுக்குள் சென்று பாலம் அமைத்து அங்கே ஒரு பெரிய சுற்றுலா மையம், ஒரு சுற்றுலா வளாகம் அமைத்து விட முடியும். அதிலே கேளிக்கை விடுதிகள், சுற்றுலாவுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அங்கே அமைத்து விட முடியும். ஆக அது ஒரு மாபெரும் சுற்றுலா மையமாக மாறிவிடும். அது மாத்திரமல்ல, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பிறந்த ஊரில் ஒரு நவீன அறிவியல் தொழிற்கூடம், அந்த அறிவியல் தொழிற்கூடத்தில் சனி ஞாயிறு 2 நாட்களும் அங்கே வருகின்ற சுற்றுலா பயணிகளானாலும் சரி, மாணவர்களானாலும் சரி, இளைஞர்களானாலும் சரி, அத்துணை பேருக்கும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நேரடியாக அறிவுரை வழங்குவது போல் நவீன தொழில்நுட்பத்தோடு, அறிவியல் அறிஞர்களுடன் துணையோடு ஒரு ரோபோ அமைக்கப்படும். அப்துல் கலாம் ஐயா அவர்களே நேரில் பேசுவது போல் அது அமைக்கப்படும். மாணவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பதிலளிப்பார்கள். அந்த விதத்திலே அது அமைக்கப்படும். எனவே சென்னையில் இருக்கின்ற சுற்றுலா தலங்கள் போக இந்த சென்னையையும் ராமேஸ்வரத்தையும் மாபெரும் சுற்றுலா தலங்களாக மாற்றிவிட்டால் நிச்சயமாக தமிழகத்திற்கு பெருவாரியான வருமானம் வரும்.
கடன் கேட்டு வெளிநாடுகளிலோ வெளிமாநிலங்களிலோ கையேந்த வேண்டிய அவசியமே இருக்காது. நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். அந்த அளவிற்கு இங்கே வளர்ச்சி பெற முடியும் என்ற நம்பிக்கை இந்த திட்டத்திற்கு இருக்கிறது. எங்களுக்கும் இருக்கிறது. அனைத்து இந்திய எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கனவில் இதுவும் ஒரு பகுதி. நன்றி, வணக்கம்.